ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்துக்கு முதல் நாள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச அளவு இந்த ஈத்துக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கணும். ஈத்துனாலே மருதாணி தாங்க. மருதாணி வைக்காமல் நம்ம ஈத்தே போகவே போகாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது மருதாணி வந்து இது மரத்தில் பிடுங்கின இலை. இதை கட் பண்ணி அரைக்கலாம் சொல்லிட்டு இதை தான் நானும் வசியும் சேர்த்து பேசிக்கிட்டே நம்ம அதை ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து காய்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும், ஆனால் லாங் டைம் இருக்கும். இதோடைய கலர் வந்து போகவே போகாது. ஆனால் நம்ம கோன் வச்சுருச்சுங்களேன், அதில் ஒரு 2-3 நாளே அது போயிடும் அந்த கலர் வந்து. ஆனால் இது வந்து இதுக்கு நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காய கஷ்டமாக ரொம்ப டயர்கமாக இருக்கும். அது கோன் வச்சோம்னா டக்குன்னு காஞ்சிடும், அதுதான் ஒன்று. ஆனால் ரொம்ப லாங் டைம் இருக்குது இந்த மதானி கலர் தான், ஓகேங்களா? அதனால் மதானி இலையை பூரா ஆஞ்சு வச்சுட்டு இப்போ மறைக்க போகிறோம். இப்போ பெருநா வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு நமக்கு ஈத்தா, இன்றைக்கே வந்து என்னென்ன பண்ணுங்கிறத நம்ம எல்லாம் வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்வான்ஸ் ஈத் முபாரக். நானும் வசீம் சேர்ந்துங்க நாங்கள் வந்து மருதாணியெல்லாம் ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம். இலையை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்க. இதை அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம். சாயந்தரம் வேணுண்டா அரைச்சிக்கலாம், இல்லாட்டா வந்து நம்ம கோன் இன்றைக்கி ட்ரை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம இதை வச்சுக்கலாம், ஓகேங்களா? அதனால் இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் ஒரு கவரில் போட்டு. ஆனால் நல்லா வாசனையாக இருக்குங்க. அந்த ஆஞ்ச இந்த என்ன சொல்கிறது, இந்த இப்படி கை வச்சு ஆயிரம் பார்த்தீங்களா, அந்த மதானி வாசனை அப்படி நல்லாயிருக்கு கையில். வசிம் தான் அள்ளி வைக்கிறார். இப்போ பூ கட்ட போகிறோம். பூ இல்லாமல் நமக்கு ஈத்து கிடையாது, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூ எங்கள் ஊரில் வீடு தவறாமல் இல்லாமல் மல்லிகைப்பூ வாங்கிடுவாங்க. நிறையா பூக்காரங்க வருவாங்க இன்றைக்கி வந்து. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க வந்து விற்றா பத்தாது இல்லையா? ஆனால் நிறைய பூக்காரங்க வருவாங்க. இன்றைக்கி நாங்கள் வாங்கினது கூட ஒரு புதுசாக தான் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். அப்போ கூட நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து நான் கனாமரமும் மல்லிகைப்பூ வாங்கியிருக்கேன். நம்ம கெட்டிக்கிடலாம். இப்படி கெட்டி எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகிடும். ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ கட்டி வச்சிடலாம். நான் பூ கட்டிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன் பாருங்க. இது மல்லிகைப்பூ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட்டுறதுக்கு. ஆனால் பெரிய பெரிய பூ வந்து ஈஸியாக இருக்குங்க கட்டுறதுக்கு. இது குட்டி குட்டி காம்பாக இருக்கனால வந்து கொஞ்சம் கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கெட்டின பூலாம் வராது எங்கள் ஊரில். அதிகமாக உதிரி பூ தான் வரும். அதை வாங்கி தான் எல்லாருமே கெட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்து கெட்டியாச்சுங்க. ஒரு வழியாக கெட்டியாச்சு. பூரா குட்டி குட்டி பூவாக இருந்துச்சா, ரொம்ப கெட்ட கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவு கெட்டியாச்சு. இப்போ எடுத்து கவரில் போட்டு வச்சிடலாம். இப்போ குட்டி குட்டி பூவாக இருக்கா, அதை வந்து இப்போ நான் கோர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது கோர்த்துக்கலாம் சொல்லி சும்மா இங்கே பாருங்களேன் இப்படி ஒன்று கோர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோமம் செய்ய போகிறோம். இது வந்து சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா சோமம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது மடக்கு பூரி சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம நாளுக்கு வந்து நம்ம இந்த பூரி இல்லாமல் நம்ம ஈத்தே கிடையாதுங்க. எப்பயுமே வருஷம் நான் கரெக்டாக செஞ்சுடுவேன். அதனால் இது வந்து அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன இப்போ நைட்டே வந்து சில வேலையெல்லாம் பார்த்து வச்சுருந்தோங்க. அப்போ தான் காலை எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு நான் நாஷ்டாலாம் பண்ணி வச்சுட்டு நம்ம தொழுகிறதுக்கு நமாஸ் படிக்கிறது கிளம்பணும் இல்லையா? அதனால் நைட்டே முடிஞ்சாலும் வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவோம். இப்போ பூரி வந்து போட்டு எடுத்துகிற போகிறோம். சில என் தெருவு பாருங்கள் எப்படி அமைதியாக இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அழகாக இருக்குல்ல? இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சாருங்க. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா போட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கணுங்க. இன்றைக்கி வந்து சீக்கிரத்தில் காலைல வேலை வந்து எண்ணிக்கணும் இல்லையா? அதனால் எடுத்துருவோமா? பல்பெல்லாம் நைட்டு மாறுதாலும்
ஏன்னா பூரி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடலாம். பேப்பர் வச்சுக்கலாம், வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். போட்டாச்சு. அப்படி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டலாப்பம் செய்ய போகிறோம். அடுத்தது வந்து வட்டலாப்பத்துக்கு வந்து ஒரு 20 பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது சைடாக இருக்கட்டும். நம்ம வந்து இந்த மிக்ஸி யூஸ் பண்ணி வந்து ரொம்ப நாளாக ஆச்சுங்க. நம்ம புல்லட் மிக்ஸி தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம தேவைப்படாத எடுக்கவே இல்லை. சரி, இன்றைக்கி வந்து வட்டலாப்பம் செய்யறதுக்காண்டி இது எடுத்திருக்கேன். ஜூஸ் சாரை வந்து இப்போ இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை ஊற்றுறேன். இப்போ வந்து நம்ம முட்டை 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதை 4 சுற்று சுற்றிக்கலாம். முட்டை அடைச்சாச்சு. இது கூட வந்து நம்ம பாதாம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிடலாம். அடிச்சிருங்க. இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளவு நம்ம முட்டை சேர்க்குறோமோ அதுக்காக நம்ம இனிப்பு தெரியும், ஓகேங்களா? அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டைக்காண்டி இதில் வந்து ஒரு 1.5 கரண்டி மாதிரி போட்டிருக்கேன். 1.25 கரண்டி மாதிரி போட்டிருக்கேன். இது கூட வந்து ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை வாசம் வரக்கூடாது பார்த்தீங்களா, அதனால இதோட வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நல்லாவே ஊற்றிக்கலாம், சரிங்களா? சுத்த விட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அது ரெடி ஆயிடுச்சு. கீழே கெட்டியாக இருக்குமே, லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஓகே, அந்த ப்ரெஸ் வச்சு தடவி விட்டுறலாம். ஏலக்காய் சேர்க்குறேன் பார்த்தீங்களா, அது வாயில் பட்டால் நல்லா இருக்காது. அதுக்காண்டி நம்ம இதை ஊற்றிடப்போம், ஊற்றி வடிகட்டிடப்போம். பாருங்களே, அந்த ஏலக்காய் இருக்குல்ல, இது வந்து வாயில் படும் பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது நல்லா இருக்காது. சார் பிடிக்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏலக்காய் வந்து வாயில் போட்டுச்சுன்னா. நல்லா வடிகட்டியாச்சு. இதை மூடி போட்டுட்டு நம்ம வந்து இங்கே தண்ணி வந்து சூடாகிருக்கு. கீழே வந்து இட்லி தட்டில் தண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து வளைய வச்சுருக்கேன். அது மேலே வச்சிட போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு நினைக்கிறேன். வெந்துருச்சு, தெரியுதையா? சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே வெளியே எடுத்து அப்படியே கூல் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு அப்படி கட் பண்ணி நம்ம காலைல உங்களுக்கு பார்க்குறேன். வந்துட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டில் உள்ள எல்லா வேலையும் பாதி வேலை முடிச்சாச்சுங்க. மருதாணி வைக்காமல் நம்ம பெருனா எப்பயுமே போகாது. மருதாணி வந்து இலையை வந்து நான் அரைக்கலைங்க. இங்கே வரும், சூப்பராக இருக்கா? இது என் பொண்ணு வச்சுருக்கு, அழகாக இருக்குல்ல? இப்போ எனக்கு வைக்க போகிறாங்க. மருதாணி வச்சுட்டு நான் அதை 3 மணிக்கு உங்களை நான் பார்க்குறேன். 3 மணிக்கு தாங்க மற்ற வேலைலாம் பார்க்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிளாக வச்சா தான் பிடிக்கும். அதை ரொம்ப அரபிக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பூவாக டிசைன் பார்க்குறோம், நல்லா சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்கேன். எப்படி வச்சு விட்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு கை ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்காதுங்க. கொஞ்சம் கேப் விட்டுன்றதுனால தான் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், மற்ற முன்னாடி டிசைன் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னாக்கும் நல்லா ஆரிச்சு வட்டலாப்பம் வந்து. இப்போ நம்ம கவுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா வட்டலாப்பம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் வசதி தட்டும்போது வந்து கொஞ்சம் அதை வந்து ஆட்டிட்டான். அது சாஃப்டாக தானே இருக்கும், லைட்டாக அது உடஞ்சிருச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
பாச்சாலாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் மருதாணி வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டானா அவங்க டாடிக்கு வச்சு விட்ட ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அவங்களுக்கு எப்படி வைப்பணும் அதே மாதிரியே பாச்சாவுக்கு வச்சுட்டேன். அது இன்றைக்கி வச்சுருக்கேன். அப்படியே அவங்க கை நல்லா பெரிய கையாக இருக்குமா, அதே மாதிரி அவனுக்கு கை இருக்குது. அது அழகாக இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. சொன்ன 12 மணிக்கு மேலே ஆச்சு. தூங்கணும். காலை அலாரம் வச்சுருந்தேன்னா என்னால் எந்திக்க முடியல. அலாரம் அடிக்குது, ஆனால் காற்று விழுகுது, என்னால் எந்திக்க முடியல. தூக்கம் அப்படி வந்தது இருந்ததா. சரின்னு சொல்லிட்டு நம்ம லேட் ஆகிடுச்சு. 5 மணி போல் தான் எந்திரிச்சு சரி பிரெட் அல்வா செய்யணும்னு சொல்லிட்டு பிரெட் அல்வாக்காண்டி பிரெட்டெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு இருந்தேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னும் பசங்கள்லாம் தூங்குறாங்க. எங்கள் தெருவில் கூட இன்னும் யாருமே எந்திக்கலைங்க. அப்படியே சரி நம்ம பொரிச்சிட்டே இருக்கும்போது சைடில் போய் வெளியே போய் பார்த்தேன். ரொம்ப இருட்டாக இருந்தது. எங்கேயுமே யாருமே கதவை திறக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் திருப்பி நான் கதவை மூடிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்னா இப்போ வேலை பார்த்தா தான் நம்ம காலைல வந்து நமாஸ் படிக்கிறதுக்கு சீக்கிரத்தில் போக முடியும். ஏன்னா நாஷ்டாலாம் செஞ்சு வச்சுட்டு போகணும் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிடணும். ஆனால் சாப்பிட்டு தான் போகணும். நாங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தான் போகும்போது பேரிச்சம்பழம் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் அதோட கிளம்பிடுவோம். போய் நமாஸ் படிச்சுட்டு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா பூரி வந்து சுட்டு வச்சாச்சு. இது எதுக்கு நம்ம இவ்வளோ பூரி சுடுறோம்னா நம்ம காலைல வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வருவாங்க சாப்பாடு கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்குறக்காண்டி பூரி சுட்டு வச்சுருக்கு. இங்கே வந்து ப்ரெட்டெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து இப்போ வந்து சிக்கன் வாங்க போயிருக்கேன் வசீம் வந்து அதை வந்து நம்ம பூரிக்கு வந்து குழம்பு வச்சுட்டு நம்ம சாப்பிட வந்து நம்ம நமாஸ் படிச்சுட்டு வந்து சாப்பிட்டு தான் நம்ம நமாஸ் படிக்க போகணும். ஆனால் ஏதாவது நம்ம அந்த வட்டில் செஞ்சு வச்சு பார்த்திங்களா அதை சாப்பிட்டுட்டு நம்ம போக வேண்டியதான். வந்து நம்ம வந்து பூரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காண்டி வெடி விடிச்சிருக்கு. இப்போ நல்லாவே விடிஞ்சிருச்சு. நல்லா விடிஞ்சிருச்சு. வெளியிட்டு அமர்த்துடா. நல்லா விடிஞ்சிச்சு. கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, பாத்திரம் தேய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாங்க எங்கள் வீட்டில் வசீம் தான் ரெடி ஆகிட்டார். வசீம் ஈத் முபாரக் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். இல்லை யார் ரெடி ஆகலை, வசீம் மட்டும் ரெடி ஆகிட்டாரு. வசீம் காட்டு. வசீம் பார்த்தா வாட்சி கைச்சின் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காரு. காட்டியா வசீமுக்கு இந்த கைச்சின் வாங்கிட்டு வந்தேங்க. நல்லாயிருக்கா? எனக்கு அவங்க டாடி மாதிரி செயின்லாம் போடணும்னு ஆசைப்படுவான். வாங்கிட்டு வந்திருக்கு. செயின் போட்டிருக்காரு. இது என்ன சொல்லுவாங்க, மைனர் மாதிரி செயினை தூக்கி மேலே போட்டிருக்காரு. எடுத்து உள்ளே போடுங்க. நாங்கள் இனிமேல் தான் ரெடி ஆகணும். பாச்சா இப்போ ரெடியாகி குளிக்க போயிருக்கான். ரெடி ஆகிட்டு நான் தொழுவு போகும்போது உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நமாஸ் படிச்சுட்டு வந்துட்டோங்க. நமாஸ் படிக்கும் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன். போனோம் அந்த அங்கே பூங்காண்டா நம்ம ஈஸியாக வீடியோ எடுத்துலாம். இங்கே வீடியோ எடுக்க முடியலங்க. போகும்போது பார்த்தா சரியான பள்ளியாசம் முன்னாடி ஆள்லாம் இருந்தாங்களா, நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்படி லைட்டாக மட்டும் வசி மட்டும் எடுத்து காட்டிட்டு வச்சுட்டேன். எனக்கு என்னால் இவ்வளோ தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. சரி வந்தோம் எல்லாம் சாப்பிடுவோம் சொல்லிட்டு நான் பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாச்சா இன்னும் வரல, நமாஸ் படிக்க போனவன். எங்களுக்கு பசிச்சிருச்சு. காலைல வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வட்டலாப்பமும் ஒரு பூரி எடுத்து சாப்பிட்டுட்டு போனோம். இப்போ பூரி வச்சு நாங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இதாங்க வசீம் பாச்சா 2ஆவது ட்ரெஸ். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, செகண்ட் ஒரு ட்ரெஸ்ஸு, திருப்பி அதே ஒரு ட்ரெஸ் போட்டார். வசீம் வந்து வெளியே விளையாட போயிருக்கான்னு காணோம். நீ வந்து மதியத்துக்கு பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணுமா? ஃபர்ஸ்ட் நாசா சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக உட்காந்துருக்கு. இன்னும் பிரியாணி பண்ணணும். எப்படி போதும் பார்ப்போம். இது என் பொண்ணோட ட்ரெஸ். இப்போ மதியம் வந்து சமையல் வேலை முடிஞ்சிச்சு. நமக்கு ஈத்துனாலே பிரியாணி இல்லாமல் ஈத்து இருக்காதுங்க. நான் பிரியாணி ரெசிபிலாம் எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி என்ன விளாக்குங்கிறத எப்படி போச்சுங்கிறத எடுத்திருக்கேன். அந்த நாஷ்டா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதம் நோன்பு வச்சு சாப்பிடாம இருந்தாலே ஒரு மயக்கமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு லேட்டாக தான் சமையல் பண்ண ஆரம்பிக்க செஞ்சது. இப்போ சமையல் வேலை முடிஞ்சு கத்திரிக்காய் பச்சடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ எல்லா வேலையும் முடிஞ்சு. மினிமம் இது மட்டும் லைட்டாக கத்திரிக்காய் வந்து நைட்டாக மசிச்சு விட்டு கெட்டியாச்சாக்கும் ரெடி ஆயிரும். இது வந்து கிரில் செஞ்சாச்சு. இங்கே பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கூட நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலங்க.
பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம சாப்பிட வேண்டியது வேலை தான் இருக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, நாங்கள் பிரியாணி எல்லாம் சமையலாக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் குடும்பத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கனாக்கா பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் சட்னி, கிர்லி சிக்கனு, முட்டை ஒன்று தான் மிஸ்ஸிங்கு, பிரெட் அல்வா. நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். எங்களுக்கு இப்படி தாங்க ஈத்து போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, என்னால் எடுக்க முடியல. எப்படின்னு கேட்டீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வீடு சரியில்லையா, இல்லை எனக்கு எடுக்க ஆள் இல்லையான்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவு எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம புது வீட்டில் போய் விழாக்கு எடுப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மெகஸ் 22 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.